இனிய வணக்கம் அன்புறவுகளே. சுமார் ஒரு வருடத்திற்கு முன்னால் காலத்தின் கட்டாயம் என்கின்ற தலைப்பிலே நான் ஒரு சில பதிவுகளை உங்களோடு முகநூலிலே பகிர்ந்திருக்கின்றேன். அதாவது ஆன்மீகம் சார்ந்த விளக்கங்களோடு சில பதிவுகளை உங்களோடு நான் பகிர்ந்திருந்தேன். உண்மையிலே அந்த காலத்தின் கட்டாயம் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் இந்த உடல் வாழ்க்கையை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு செயல்படுகின்றோம். இது நிரந்தரமல்லாத ஒரு உடல். இந்த உலகமும் நிரந்தரம் இல்லை. ஆனால் இதற்குள்ளே இருக்கின்ற உயிரானது நிரந்தரமானது. இறைவன் ஒரு சில காரணங்களுக்காக எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கர்மவினையும் அதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதனாலே நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்து பல இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று ஒரு பேரிடர் வந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீக ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதாவது மனித பிறவி என்பது மிகவும் அருமையான ஒரு பிறவி, அரிதான பிறவி. அப்படிப்பட்ட பிறவியை அடைந்த நாம் இப்பொழுது சிந்திக்காவிட்டால் எப்பொழுதும் சிந்திக்க முடியாது. அதாவது இந்த மண்ணிலே பல பாவங்கள் எல்லாம் மனித மூலம் செய்து கொண்டிருக்கின்றது அன்றாடம். இந்த உலகமானது தர்மமயமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அது அதர்மமயமாக மாறிவிட்டது. அப்படியான காலகட்டங்களில் இறைவன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த நேரிடும். அதாவது திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார், ஆவதும் அழிவதும் அவன் செயலால் அன்று வேறு எவராலும் அல்ல. ஆக இந்த வேளையிலே நாங்கள் மனதை தளர விடாமல், மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அது முடிவு அல்ல, இன்னொரு தொடக்கத்துக்கான பதுக்கம். மரணம் என்பது உடலுக்கு மட்டும், உயிருக்கு அல்ல. இந்த உயிரானது தொடர்ந்து பிறந்து இறந்து கொண்டே போகும். இதற்கு ஒரு முடிவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்கிறது. இந்த பிறவி மரணம் இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் முக்தி என்கின்ற அந்த மேல்நிலையை அடைய வேண்டும். பரமபதம் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையை அடைவதற்கு எங்களுக்கு நிதி தேவை. அதாவது எங்களுடைய மனித வாழ்க்கையிலே பிற்காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு சேமிப்பு தேவை. அதே போல சொத்துக்கள் தேவை. அதுபோல இது உடல் வாழ்க்கைக்கு, அதுபோல உயிர் வாழ்க்கைக்கும் ஒரு சேமிப்பு தேவை. அதாவது சேமநிதி. அந்த சேமநிதி என்ன? எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார். சிவாய நம என்கின்ற அந்த திருவைந்தெழுத்து. நாங்கள் ஒவ்வொரு முறை அந்த நாமத்தை சொல்லுகின்ற பொழுது அது எங்களுடைய ஆத்மாவிலே பதிவாகி, இந்த ஜென்மத்திலே நாங்கள் எத்தனை கோடி முறை அல்லது எத்தனை லட்சம் முறை சொல்லுகின்றோமோ அத்தனையும் அதிலே பதிவாகி, இந்த உடல் வாழ்க்கைக்கு பின் எங்களுடைய அடுத்த நிலையை நிர்ணயிப்பது அது மட்டும்தான். அதுதான் எங்களுடைய உயிருக்கான சேமநிதி, அதாவது இறைவனுடைய திருநாமம். அந்த வகையிலே சுருக்கமாக உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். அதாவது இந்த உலகத்தினுடைய தோற்றத்தையும் எங்களுடைய கடமையை பற்றி. இந்த உலகமானது முன்னொரு காலத்தில் ஒரு இருண்ட ஒரு மிகப்பெரிய கோலமாக இருந்தது. அந்த வேளையிலே சிவபெருமான் பார்க்கின்றார், இந்த உயிர்கள் எல்லாம் எண்ணிலடங்காத உயிர்கள், கணக்கிட முடியாத உயிர்கள் இந்த மாயை என்கின்ற இந்த இருள் நிறைந்த கோலத்திலே ஒரு பந்தின் மேலே படிந்து கிடக்கின்ற தூசிகள் போலே படிந்து கிடக்கின்றன. இவர்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சிவபெருமான் இந்த இருளாகிய கோலத்தை வெடிக்க வைக்கின்றார். தமிழிலே நாங்கள் சொல்லுவோம் பெருவெடிப்பு கொள்கை என்று, அதை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பிக் பேங் தியரி என்று சொல்லி. அதாவது அந்த பெருவெடிப்பிற்கு பிறகு இந்த பிரபஞ்சமானது விரிந்து கொண்டே போகின்றது. பல கோடி அண்டங்கள் விரிந்து கொண்டே போகிறது. புதுசாக அண்டங்கள் உருவாகி கொண்டே போகின்றன. அது அளவிட முடியாத, அந்த கற்பனைக்கு எட்டாத இந்த உலகம், இந்த பிரபஞ்சமானது விரிந்து கொண்டே போகின்றது. இதை நான் சொல்லவில்லை, மாணிக்க வாசகர் கூறுகின்றார்,
திருவண்ட பகுதியிலே. அதாவது நாங்கள் இருப்பது ஒரு அண்டம். இந்த அண்டத்திலே பூமியானது தன்னைத்தானே சுற்றி வர 24 மணித்தியாலங்கள், சூரியனை சுற்றி வர 365 நாள். இந்த அண்டத்திலே இருக்கின்ற சூரியன் தலைவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை பால்வழி மண்டலத்தை சுற்றி வர 21,500 கோடி ஆண்டுகள் எடுக்கின்றதா. இது ஒரு அண்டம். இந்த அண்டத்துக்குள்ளே ஒரு முழுமையான கட்டமைப்பு இருக்கின்றது. ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு சதாசிவன், ஒரு மகேஸ்வரன், ஒரு ருத்ரன் மற்றும் நவக்கிரகங்கள், இப்படி பல கட்டமைப்புகள் இந்த ஒரு அண்டத்துக்குள்ளே இருக்கின்றன. இதே போலே 1008 கோடி அண்டத்துக்கு மேலே இருக்கின்றன. இந்த மிகப்பெரிய அண்டங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய கண்ணுக்கு தூசிகள் மாதிரி தெரிகின்றதா. இதை மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகின்றார். அதாவது காலையிலே வருகின்ற சூரிய ஒளி ஜன்னலுக்குள்ளாலே வருகின்ற பொழுது அதிலே நிறைய தூசிகள் பறப்பது எங்களுடைய கண்ணுக்கு எவ்வளவு சிறிய சிறிய தூசிகளாக தெரிகின்றன. அதுபோலே இருக்குமாம் இவ்வளவு பெரிய அண்டங்களும் சிவபெருமானுடைய கண்ணுக்கு. அப்படி பார்த்தால் சிவபெருமான் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பேராற்றல் படைத்தவர். இதையும் சொல்லுகின்றார் மாணிக்க வாசகர். அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நிற்கின்றான். அணுவுக்குள்ளும் அவன் இருக்கின்றான், அதை கடந்தும் அவன் இருக்கின்றான். அவனுடைய வியாபகம் இல்லாத இடம் இல்லை. அவன் பேராற்றல் படைத்தவன். அவன் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஆலயத்துக்குள்ளே ஒரு சிறு உருவத்தோடு இருக்கின்றான் என்று நாங்கள் அவனை கணக்கு போட்டுவிடக்கூடாது. அவன் உருவமில்லாத பரம்பொருள், பேராற்றல் படைத்த பரம்பொருள். எங்களுக்காக 25 வடிவங்கள் தாங்கி இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றான். காரணம், அடியவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு. ஆகவே அன்பு உறவுகளே, இந்த நேரத்திலே இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக எங்களைப் போல் முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது. அதாவது உங்களுக்கே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏதோ ஒரு தெய்வ சக்தி இன்று இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பு உறவுகளே, உங்களுக்கான அந்த சேமநிதியை சேகரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 108 முறைதான் சிவாய நம சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. அதாவது அந்த காலத்திலே எங்களுடைய முன்னோர்கள் காலை 2 மணிக்கு எழுந்து காலை 7 மணி வரைக்கும் தியானத்திலே இருந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று 1000 தடவைகள் அந்த நாமத்தை உச்சரிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆத்ம ரீதியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் உடல் வாழ்க்கை என்று பார்க்காமல் இது ஆத்மா என்று பார்த்தார்கள். அதனாலே அவர்கள் அப்படி நடந்து கொண்டு மேலான நிலையை அடைந்தார்கள். இந்த உலகத்திலே, அதாவது மனித பிறவி அரிய பிறவி என்று சொல்லி இருக்கின்றேன். அதை விட இன்னொரு முக்கியமான விடை, இந்த உலகம் முதலாக தோன்றிய போது தோன்றிய யுகம் கிருத யுகம். இதிலே ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 1,00,000 வருடம். இந்த யுகத்திலே நாங்கள் எல்லாம் கடவுளுக்கு சமமாக புனிதர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். 2வது யுகம் திரேதா யுகம். இந்த யுகத்திலே ஒரு மனிதனுடைய ஆயுள் 10,000 வருடங்கள். ஒரு 5% இந்த யுகத்திலே தீயவர்கள் வந்து விட்டார்கள். இந்த யுகத்திலே தான் ராமாயணம் நடந்தது. 3வது யுகம் துவாபர யுகம். இந்த யுகத்திலே ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 1000 வருடங்கள். இந்த யுகத்திலே தான் மகாபாரதம் நடந்தது. பீஷ்மர் 865 ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு. இந்த 3வது யுகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10% தீயவர்கள் வந்துவிட்டார்கள். 4வது யுகம் கலியுகம். இந்த யுகத்திலே ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120 வருடங்கள். ஆனால் இந்த யுகத்திலே கிட்டத்தட்ட 185% தீயவர்கள் வந்துவிட்டார்கள்.
அதனாலே இந்த உலகத்திலே அதர்மம் அதிகரித்து விட்டது. இந்த உலகமானது தர்மமயமாக இருக்க வேண்டும். ஆனால் அதர்மம் அதிகரிக்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய ஆற்றலை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அதனாலே தான் இன்று நாங்கள் இப்பொழுது ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றோம். இந்த நேரத்தை இனியாவிலும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த உடல் நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர். ஆகவே அன்பு உறவுகளே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகின்றேன். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று எனக்கு தெரிந்த இந்த விடயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நீங்கள் மனதை தளர விடாது சிவாய நம சிவாய நம என்று நீங்கள் தூங்குகின்ற பொழுதும் அதை சொல்லலாம். அதே நேரத்திலே நடந்து சென்றாலும் சொல்லலாம். சமைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட நீங்கள் அதை சொல்லலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் எத்தனை முறை அதை சொல்லுகின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். அதுதான் உங்களுடைய அடுத்த நிலையை நிர்ணயிக்கப் போகின்றது. இந்த 4 யுகங்களை பற்றி நான் உங்களுக்கு கூறினேன். முதலாவது யுகத்திலே தவத்தினாலே முக்தி, 2வது யுகத்திலே ஞானத்தாலே முக்தி, 3வது யுகத்திலே யாகத்தினாலே முக்தி. ஆனால் இப்பொழுது கலியுகமாகிய இந்த 4வது யுகத்திலே பக்தியினால் முக்தி. ஆகவே அருணகிரிநாதர் தான் பாடினார், பக்தியால் யான் உன்னை பலகாலம் பற்றியே மாதிரு புகழ் பாடி என்று. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் இறைவனை கும்பிடுகின்றோம், விளக்கு வைக்கின்றோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதாவது கர்ம வினை என்பது எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விடயம். அதனுடைய வேகத்தை இறைவன் குறைப்பானே தவிர எங்களுடைய வழிபாட்டின் மூலமாக அதை குறைத்துக் கொள்ளலாமே தவிர அதை முற்றாக நீக்க முடியாது. ஆனால் ஒரு சில பேர் நிறைய புண்ணியம் பண்ணி இருந்தால் அவர்களுடைய கர்ம வினையானது முற்றாக நீக்கப்படுகின்றது. நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், ஸ்ரீராமர் கூட எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார். அவர் கடவுளுடைய அவதாரமாக இருந்து கூட எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அவர் அனுபவித்திருக்கின்றார். ஆகவே அன்பு உறவுகளே, துன்பத்தை கண்டு அஞ்சாதீர்கள். உங்களுடைய வினை கலைந்து கொண்டு போகின்றது. அதாவது இறைவன் ஏன் ஒரு மனிதனுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கின்றான் என்றால் அவனை பக்குவப்படுத்துவதற்காக. அவன் இந்த பொய்யான உலகத்தை மெய்யான உலகம் என்று நம்பி வாழுகின்றான். இந்த உலகம் மெய்யான உலகம் அல்ல, இது வெறும் மாயை. இந்த உடல் கூட மெய் என்று பெயர், ஆனால் இது பொய். என்றோ ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அதனாலே மெய்யான நிலையான இறைவனை நாங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் அந்த எங்களுடைய ஆத்மாவுக்குள்ள லட்சியம். ஆகவே இனியாகிலும் எங்களுடைய ஆத்மாவிற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். இந்த உடலுக்காக உழைத்து உழைத்து இழைத்து விட்டோம். ஆனால் ஆத்மா நிரந்தரமானது, அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். அன்பு உறவுகளே, நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிந்தவரை சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்திலே எத்தனையோ அசுரர்கள் அரக்கர்கள் இந்த திருவஞ்சலத்தை ஓதித்தானே எவ்வளவு பெரிய பதவிகளை எல்லாம் பெற்றார்கள் சிவபெருமானிடத்திலே இருந்து.